அடுத்ததாக அமைதிக்கு சொந்தக்காரர், தான் எடுத்துக்கொண்ட எந்த விஷயத்தையும் நேர்த்தியாக செய்யக்கூடிய திறமை வாய்ந்த மூத்த வழக்கறிஞர், இந்த மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு சோ. அருள்வடிவேல் சார் அவர்களை சிறப்புரை செய்ய அன்போடு அழைக்கின்றேன். மதுரை மேன்மையர் மன்றத்தின் சார்பாக மத்திய மாநில உறவுகளின் இன்றைய நிலை என்ற கருத்தரங்கத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்து உரையாற்ற இருக்கின்ற எனது அருமை நண்பர் மூத்த வழக்கறிஞர் மாநிலங்களவை உறுப்பினர் திரு பி. வில்சன் அவர்களே, முக்குளத்தோர் புலிப்படை கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் அன்பு சகோதரர் திரு சேது கருணாஸ் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே, தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் அருமை நண்பர் திரு ஜெகதீசன் அவர்களே, இங்கே வரவேற்புரை ஆற்றிய எனது அருமை நண்பர் அன்பு தம்பி பா. அசோக் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற புரட்சி கவிஞர் மன்றத்தினுடைய செயலாளர் திரு வரதராஜன் அவர்களே, இங்கே பெருமளவில் கூடியிருக்கக்கூடிய வழக்கறிஞர் நண்பர்கள், பொதுமக்கள், மருத்துவர்கள், பழனியிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களையும் நான் இங்கே சொல்ல இருக்கின்றேன். அரசு வழக்கறிஞர் பலர் வந்திருக்கிறார்கள், மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் முதலிலே நான் வணங்கி இந்த விழா எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டது என்ற சிறிய விவரத்தை கூறி அதன் பிறகு இந்த கருத்தரங்கத்திற்கு பேச வேண்டிய சில விஷயங்களை கூற இருக்கின்றேன். அருமை நண்பர் வில்சன் அவர்கள் வந்து பல வெற்றிகளை தமிழக அரசிற்கு தொடர்ந்து ஏற்படுத்தி கொடுத்தவர். இந்த வழக்கு மட்டுமல்ல, எத்தனையோ வழக்குகள், அந்த வழக்குகள் எல்லாவற்றையும் எனக்கு முன்னால் பேசிய அருமை நண்பர் திரு ஜெகதீசன் அவர்கள் கூறிவிட்டார்கள். அதனால் நான் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அவர் ஒன்றே ஒன்றை விட்டுவிட்டது, அன்றைய முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் இறந்தபோது இரவிலே நீதிமன்றத்தை நாடி அவருக்கு அங்கே அண்ணாவிற்கு அருகே வந்து சமாதியை அமைத்துக் கொடுப்பதிலே அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி மிக மிக பெருமை வாய்ந்தது. அதுபோல் பல வழக்குகளை இங்கே மதுரையிலே நானும் அவரும் சேர்ந்து பல வழக்குகள் நடத்தி இருக்கின்றோம். குறிப்பாக கட்டண உயர்வு, தனியார் பள்ளிகளிலே கட்டண உயர்வு குறித்த வழக்கு, அதற்காக சென்னை வரை சென்றோம். பின்பு அதிலும் வெற்றி பெற்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்கள் 2 பேரும் தான் போனோம். அதாவது சிபிஎஸ்இ பள்ளி, ஐசிஎஸ்இ பள்ளிக்கெல்லாம் இந்த கட்டணம் செல்லுமா செல்லாது என்று எல்லா தனியார் பள்ளிகளும் சொன்னபோது, இல்லை, தமிழ்நாடு அரசுடைய இந்த கட்டண சட்டம் எல்லா பள்ளிகளுக்கும் செல்லும் என்கிற விஷயத்தில் நாங்கள் வெற்றி பெற்றோம். மதுரையிலே சென்னையிலே வெற்றி பெற்று தற்போது இன்னும் அது நிலுவையிலே உச்சநீதிமன்றத்திலே இருக்கின்றது. அதிலும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. நான் சொன்ன மாதிரி இந்த விழாவை வந்து இந்த வெற்றி பெற்றதுனால அவருக்கு ஒரு பாராட்டு கொடுத்து வெற்றி வேந்தர் என்ற பட்டத்தை வழங்கணும் என்று நான் நினைத்து வைத்திருந்தேன். அவர் எனக்கு பாராட்டு வேண்டாம், கருத்தரங்கமாக ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார். இந்த விருது வழங்குவது கூட அவருக்கு தெரியாது, மேடையில் இருக்கும் வரை அவருக்கு தெரியாது. நான் வெற்றி வேந்தர் என்ற பெயர் வைத்ததற்கு காரணம், இந்த வேந்தர் வழக்கிலே அவர் பெரும் வெற்றி பெற்றதால் அந்த தலைப்பை வெற்றி வேந்தர் என்று அந்த விருதை வழங்க எண்ணினேன். அதற்கு உதவியாக இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வழக்கறிஞர்களாக இருக்கிறதுனால சில விஷயம் நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. முக்கியமாக பொதுமக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வழக்கிலே மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் என்ன வாதுரைகளை உச்சநீதிமன்றத்திலே எடுத்து வைத்தார்கள். அது சிலது இங்கிலீஷில் இருக்குது, தமிழ் என்னால் சொல்ல முடியாது, அதனால் இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன், கொஞ்சம் பொறுத்துக்கிறணும். எல்லாருக்கும் அதே மாதிரி இங்கிலீஷ் தெரியுங்க. அதில் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலே சொல்லப்பட்டது, மிஸ்டர் பி. வில்சன், the learned senior counsel made extensive submissions on behalf of the petitioner. For the sake of brevity, we are recording only those submissions which are in addition to the points already canvassed by Mr. Divedi and Mr. Singhvi respectively. அவர் சொன்ன மட்டும் சொல்கிறேன். The Constituent Assembly, after long and detailed debates, decided to have a nominated governor in place of an elected governor and consciously deleted all expressions from the draft constitutions which conferred individual discretion on the governor. Mr. Wilson referred to certain WPC number so and so portions of the report of Sarkaria Commission in the support of his arguments. Article 91 of the draft constitution 1948,
which enumerated the assent to the bills by the President, had postulated a time limit of 6 weeks for the President to provide his assent to the bills presented to him by the House of Parliament. அது ஆர்டிகல் 91 டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன்லே 6 வாரம் என்கின்ற ஒரு கால வரையறை அன்றைக்கு கொடுக்கப்பட்டு தான் இருந்திருக்கிறது. அது டிராஃப்ட் கான்ஸ்டியூஷனில் இருந்திருக்கிறது என்பதை கூட அங்கே உச்சநீதிமன்றத்தில் அவர் எடுத்துரைத்துள்ளார். Then replying to the speech of Mr. T.T. Krishnamachari on the Constituent Assembly debate, in the Constituent Assembly, he submitted that Article 200 as finally enacted does not vest any discretion in the governor to withhold a bill passed by the legislature except on the express aid and advice of the Council of Ministers. இந்த வாதத்தை அவர் அங்கே எடுத்து வைத்திருந்தது மிக சிறப்பாக இருந்தது. Then Mr. Wilson, இதில் திரும்பவும் சொல்றாங்க, Mr. Wilson submitted that the Sarkaria Commission in its report in Chapter 5 has observed that the governor may reserve a bill for the consideration of President when it clearly violates fundamental rights or transgress other constitutional limitations. The power to reserve bills could be used only in rare circumstances. In all other circumstances, the governor needs to abide by the aid and advice of the Council of Ministers. Therefore, Article 200 does not confer general discretion on the governor, but mandates him to act in accordance with the aid and advice of the Council of Ministers. இதற்காகவும் அவர் ஒரு வழக்கை முன்னோடியாக காட்டியிருக்கிறார். He further submitted that fear anticipated by Sri H.V. Kamath as regards the difficulties that may arise due to the use of phrase as soon as possible during the discussion of draft Article 91 is exactly what has been happening in the states of Telangana, Punjab, Kerala as well as in the petitioner state. That is the argument made by Mr. P. Wilson. இதெல்லாம் அவங்க சொல்றாங்க, இப்படியெல்லாம் அவர் வாதிட்டார் என்பதை. Thus, this court must intervene, put the matter on quietus by declaring that it is deemed that assent has been granted to the bills and declare the action of reserving bills for assent of the President as ultra vires. Further, Mr. Wilson submitted that the 10 bills which are the subject matter of the present writ petition were dealt with by the governor during the pendency of the writ petition in the manner referred to in paragraph 13 and 14 respectively of the third amendment application in IA number so and so. Therefore, all unconstitutional acts of the governor remain for consideration by this court as they are actions pending light, and this court has power to turn the clock back and restore the status quo ante. This was the argument made by the Mr. P. Wilson in the Supreme Court. இதைத்தான் அவர் அங்கே பேசியிருந்தார். அந்த டிஸ்கிரிஷன் அப்படிங்கிற அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன இருக்கிறது என்பதை அவர் பேசியதை குறித்து கடைசியில் இந்த வாதங்களை எல்லாம் கேட்டு உச்சநீதிமன்றம் சொன்ன கன்க்ளூஷனில் சில இதை மட்டும் நான் சொல்கிறேன். ஜஸ்டிஸ் பர்திவாலா அவர் தான் இந்த வழக்கில் தீர்ப்பு எழுதியவர். Emphasize that the phrase as soon as possible in Article 200 infuses the provision with clear sense of urgency. It does not permit the governor to delay action indefinitely or wield de facto veto over the legislative process. Instead, it imposes an obligation to act swiftly. In this context, the bench prescribed specific timelines within which the governor must act. While exercising powers under Article 200, Justice Pardiwala clarified that this move did not amount to amending the tracks of the Constitution. Rather, it was aimed at preventing the arbitrary delays and ensuring the constitutional functions are carried out in good faith. This court, by prescribing the time limit, is guided by the inherent expedient nature of the procedure. That was the order passed by Justice Pardiwala. Importantly, he warned the failure by the governor to adhere to these timelines subject to them the judicial review. The following timelines, அதை வச்சு தான் timelines கொடுக்கிறார். If the governor decides to withhold the assent or reserve the bill for the president on the aid and advice of the Council of Ministers, then it is within 1 month, ஒரு மாதம். Then if the governor withholds assent contrary to the advice of the Council of Ministers, contrary to the advice இருந்தா கூட, the bill must be returned to the legislature within 3 months. அதற்கடுத்தாப்புல if the governor reserves the bill for the president, again contrary to the advice, this too must be done within 3 months. If the bill is repassed and represented by the legislature,
தி கவர்னர் மஸ்ட் கிராண்ட் அசன் வித்தின் 1 month. இதுதான் இங்கே முக்கியமானது. மீண்டும் சட்டசபையிலே ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு அனுப்பிவிட்டால் அவர் கண்டிப்பாக அசன்ட் தான் கொடுக்கணும், அதை 1 மாதத்திற்குள் கொடுக்க வேண்டும் என்றும், அதில் திரும்ப அவர் சொல்கிறது தான் டாக்டர் அம்பேத்கர் சொன்னதை அவர் கோட் பண்ணி கடைசி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை முடிக்கிறாரு. However good a constitution may be, if those who are implementing it are not good, it will prove to be bad என்று சொல்லி முடிக்கிறார். However bad a constitution may be, if those implementing it are good, it will prove to be good என்று சொல்லி அந்த தீர்ப்புரையை முடித்திருக்கிறார்கள். அதில் பேசும்போது என்னிடம் தனியாக திரு வில்சன் அவர்கள் சொன்னார்கள், அந்த வழக்கை நான் கொஞ்சம் ஜட்ஜஸ்க்கு ஒரு அப்பீலிங்காக சொல்லும்போது சொன்னேன், இந்த வழக்கு 2020 23ஆம் ஆண்டு வரை 23 தான் வழக்கு போடுறாங்க, 12 மசோதாக்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி 2020 வந்த பிறகு போட்ட அந்த சட்டங்கள் 3 வருடங்களாக தூங்கிக் கொண்டிருக்குது. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு, எலெக்ட் பண்ணப்பட்ட கவர்மெண்ட்டுக்கான பதவியே 5 ஆண்டுகள் தான். நாங்கள் 3 வருஷமாக ஒரு சட்டத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டசபையிலே தீர்மானமாக நிறைவேற்றி அதை சட்டமாக்க முடியாமல் 5 வருடம் முடிய போகிற நேரத்தில் முடித்து அடுத்த முறை நாங்கள் எப்படி போய் மக்களை சந்திக்க முடியும்? எங்களால் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தான் இயற்றிய சட்டத்தை கூட 3 வருடமாக சட்டமாக கொண்டு வர முடியலை என்பது எவ்வளவு வருத்தத்திற்குரியது என்று நான் அதை ஒரு அப்பீலிங்காக ஜட்ஜிட்ட சொன்னப்போ அதை மிகவும் அப்ரிஷியேட் பண்ணாங்க என்று அவர் என்னிடம் கூறினார். அந்த மாதிரி அவருடைய வாதம் என்பது மிக அருமையாக இருந்த காரணத்தினாலே தான் இந்த வழக்கினுடைய வெற்றியிலே அவருக்கு பெரும் பங்கு உண்டு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்போ தலைப்புக்கு வர வேண்டும். இந்த தீர்ப்பை மட்டுமே 414 பக்கத்துக்கு இன்னொரு நாள் ஒரு தனியாக ஒரு கருத்தரங்கமே வைக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். மத்திய மாநில உறவுகள் அதை பற்றி சொல்லும் பொழுது முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் சொல்லியாகணும். 1969 தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி அப்படிங்கிறது ஸ்டேட் சென்டர் ரிலேஷன்ஸுக்காக 22 ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்தாங்க. அதில் முக்கியமானவை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அண்டர் ஆர்டிகிள் 263 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அதாவது இன்டர் ஸ்டேட் கவுன்சில் ஒன்று உருவாக்க வேண்டும். இவையெல்லாம் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸில் இருந்தவை. டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் டு மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் டு த ஸ்டேட், அதிகமான டெலிகேட் பண்ணி மாநிலங்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். தென் augmenting the financial resources of the states through fiscal transfers from the center. அடுத்தது appointment of non-partisan persons having long experience in public life and administration as governor of state. அது எங்கேயுமே நடக்கலை. 1969 இந்த கவர்னர் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணதோ அது மாதிரியான ஒரு கவர்னர் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. அதுதான் பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். இரண்டாவதாக இந்த கமிஷனுக்கு பின்னால் இதுதான் மேஜரான சொல்கிறது. முன்னாலே திரு ஜெகதீசன் அவர்கள் சொன்னது போல 1969 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தபோது ராஜமன்னார் கமிஷன், அது ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டது. அந்த கமிஷனில் 7th ஷெட்யூலில் உள்ள சில விஷயங்களை இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணுறாங்க அந்த கமிஷனில். அதில் என்னென்னா திரும்பவும் தான் the setting of an inter-state council immediately, then finance commission to be made a permanent body, அப்புறம் deletion of article 356, 357 and 365 which dealt with the president's rule. அந்த சரத்துக்களே இருக்கக்கூடாது. 356 357 ஆகிய அந்த பிரசிடென்ட் சட்டசபையை கலைக்கக்கூடிய, மாநில அரசுகளை கலைக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா இந்த கமிஷனிலே ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டவை. அபாலிஷன் ஆஃப் ஆல் இண்டியா சர்வீஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கிற சர்வீஸே இருக்கக்கூடாது அப்படின்னே சொல்கிறாங்க. பிளானிங் கமிஷன் டு பி ரீப்ளேஸ்ட் பை எ ஸ்டாச்சுட்டரி பாடி, பிளானிங் கமிஷனாக இல்லாமல் அது ஒரு சட்ட அங்கீகாரமுடைய ஸ்டாச்சுட்டரி பாடியாக இருக்க வேண்டும். இவ்வாறு அனுப்பப்பட்ட அந்த ராஜமன்னார் கமிஷனுடைய எதையுமே மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த கமிஷன் எதையுமே ஒத்துக்கொள்ளவில்லை. அதற்கு பின்னால் அனந்தபூர் ஷாஹிப் ரெசல்யூஷன் 1973 அதில் அகாலிதல் came with a controversial resolution which is called as Anandapur Sahib resolution. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா திரும்ப அட்டானமி தான், கிரேட்டர் அட்டானமி ஃபார் தி ஸ்டேட் சீக்கிங் சென்டர்ஸ் அத்தாரிட்டி டு பி கன்ஃபைன்டு. மத்திய அரசிற்கு என்னென்ன அதிகாரம் இருக்க வேண்டும், எந்தெந்த துறை இருக்க வேண்டும் என்றால், ஒன்று டிஃபென்ஸு நம்மளுடைய பாதுகாப்பு, ரெண்டாவது வெளிநாட்டு உறவு ஃபாரின் ரிலேஷன்ஸ்,
அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், ரயில்வே மற்றும் கரன்சி தயார். இதை தவிர மற்ற அனைத்துமே மாநிலங்களுக்குத்தான் இருக்க வேண்டும். இவை மட்டுமே மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று 1973 அனந்தபூர் சாஹிப் ரெசல்யூஷன் போடுறாங்க. அதில் அவங்க திரும்பவும் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. எதையுமே அரசாங்கம் ஒத்துக்கொள்ளவில்லை. அதில் தான் ஈக்குவல் அத்தாரிட்டி அண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அட் தி சென்டர் என்கிற ரெசல்யூஷன் போடப்பட்டது. அதுவும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இன்று வரை. திரும்ப வெஸ்ட் பெங்கால் மெமோரண்டம் 1977 அங்கே உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது அதை உருவாக்கப்பட்டது தான் வெஸ்ட் பெங்கால் மெமோரண்டம். இது 1977 வருடம். அதில் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, யூனியன் ஆஃப் இந்தியான்னு இன்றைக்கி சொல்கிறோம்ல, ஒன்றிய அரசு, தி வேர்ட் யூனியன் இன் தி கான்ஸ்டிடியூஷன் ஷுட் பி ரீப்ளேஸ்ட் பை தி வேர்ட் ஃபெடரல். ஃபெடரல்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லி வெஸ்ட் பெங்காலில் தீர்மானம் போடுறாங்க. அதுதான் உண்மை. இந்தியா ஒரு நாடு கிடையாது. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்தியா துணை கண்டம் தான். அதனால் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் நம்முடைய கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா திரும்ப இட் இஸ் நெய்தர் யூனிட்டரி நாட் ஃபெடரலாக இருக்கும். ரெண்டு கட்டான ஒரு கான்ஸ்டியூஷனாக இருக்குது. ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறையா இருந்தாலும் யூனிட்டரிக்கான செக்ஷன் நிறையா இருக்குது. அதனால தான் அதை அந்த யூனியனுங்கிற வார்த்தையை கூட இப்போ ஒன்றியம்னு யூனியனவே யூனியன் சொல்கிறதே தப்பு என்று பல சொல்லி கொண்டிருக்காங்க, ஒன்றியம்ங்கிற வார்த்தையவே. ஆனால் அங்கே 1977 வெஸ்ட் பெங்காலில் ஃபெடரல்னு மாற்றணும் யூனியன்கிற வார்த்தை என்று ஒரு ரெசல்யூஷன் மெமோரண்டம் போடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. தி சென்டர்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன் டு பி ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி டு டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ், கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் எக்கனாமிக் கோஆர்டினேஷன். இவ்வளோ தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்க வேண்டும் என்று. அதுக்கு திரும்பவும் ஆர்டிகல் 356, 357, 360 இவை நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது திரும்ப சொல்கிறாங்க. ராஜ்யசபா டு ஹேவ் ஈக்குவல் பவர்ஸ் வித் தட் ஆஃப் தி லோக்சபா. இது அந்த தீர்மானம். ராஜ்யசபா இப்போ திரு வில்சன் இருக்கக்கூடிய மாநிலங்களவைக்கு மக்களவையில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களும் மாநிலவைக்கும் கொடுக்க வேண்டும் என்பது அதில் ஒரு தீர்மானம். திரும்பவும் அந்த ஆல் இண்டியா சர்வீஸ் அபாலிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமானது இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்கக்கூடியது அந்த 70 ஜிஎஸ்டியில் இன்றைக்கி கெஞ்சிட்டு இருக்கோமே, அது போட்டிருக்காங்க. 75% ஆஃப் தி ரெவென்யூ raised by the center should be allocated to the states அப்படின்னு சொல்லி 1977 வெஸ்ட் பெங்காலில் போடப்பட்ட இந்த மெமோரண்டம். இது எதையுமே எப்பயும் வழக்கம் போல் அதை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதற்கு பிறகு மத்திய அரசே ஒரு கமிஷன் போடுது, சர்க்காரியா கமிஷன், which was established in 1983 by Government of India. அதில் சர்க்காரியா கமிஷனில் சொன்னதில் சில ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்களும் டு இம்ப்ரூவ் தி சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்புக்கு it emphasized the need for restraint in using Article 356 and suggested that it should be only applied at the last resort அப்படின்னு சொல்லி மத்திய அரசால் அன்றைய ஒன்றிய அரசால் அமைக்கப்பட்ட சர்க்காரியா கமிஷனே 356 என்ற பிரிவை மிக மிக அரிதாகத்தான் பயன்படுத்தப்பட வேண்டும். அதை தேவையில்லாமலோ இல்லை எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாறாத்தால் காரணமே இல்லாமலோ நம்ம அதனால் அதர்வைஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கவர்னருடைய ரெக்கமெண்டேஷன் இல்லாட்டா கூட கலைச்சாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அன்றைக்கு இருந்த திரு சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்கள் கன்சென்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பிறகும் அதர்வைஸ் என்கிற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு கவர்னர் ரெக்கமெண்டேஷனே இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. அது மாதிரி இல்லாமல் 356 ரேரஸ்ட் ஆஃப் ரேர் டைமில் தான் பண்ண வேண்டும் என்று சொல்லி சர்க்காரியா கமிஷனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சொல்கிறாங்க, தி சர்க்காரியா கமிஷன் emphasize that the Article 356 should be invoked very sparingly and only in extreme cases as measure of last resort when all available alternatives to rectify or prevent a breakdown of the constitutional machinery in the state has been exhausted அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப in the event of a political breakdown the governor is required to explore all possibilities for forming a government that enjoys majority support in the state assembly. இவையெல்லாம் சொல்லப்படுகிறது. அதில் திரும்ப முக்கியமாக சொன்னது the சர்க்காரியா கமிஷன் ரெக்கமெண்டேஷனில் a permanent interstate council under article 263 கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அது இன்டர் கவர்மெண்டல் கவுன்சில் என்று ஒன்று வர வேண்டும். அதில் யார் யார் உறுப்பினராக இருக்கணும்னு சொல்கிறேன். பிரைம் மினிஸ்டர் சேர்மனாக இருக்க வேண்டும். All chief ministers of the states, all union cabinet ministers or those ministers dealing with subjects of
காமன் இன்ட்ரெஸ்ட் டு போத் ஆஃப் தி யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். இவர்களெல்லாம் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு இன்டர் கவர்மெண்டல் கவுன்சில் உருவாக்கப்பட வேண்டும் என்று சர்க்காரியா கமிஷனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னரை பற்றி சர்க்காரியா கமிஷனில் சொல்லது முக்கியம். The Sarkaria Commission stressed the importance of consultation with the state chief minister. ஒரு மாநிலத்திற்கு ஒரு கவர்னரை நியமிப்பதற்கு முன்னால் அந்த மாநிலத்தினுடைய முதல்வரை கலந்தாலோசித்து தான் கவர்னரை நியமிக்க வேண்டும் அப்படிங்கிறதா சர்க்காரியா கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனில் ஒன்று. அதுதான் அந்த கீ ரெக்கமெண்டேஷன். தி அப்பாயிண்டி அதில் எப்படி கவர்னர் இருக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்கள். தி அப்பாயிண்டி should be eminent in some walk of life. The governor should be a person from outside the state. The governor should be a detached figure, not too involved in local politics. இது இப்போ எல்லாமே தலைகீழாக தான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே தலைகீழாக நடந்து கொண்டிருக்கிறது. The appointee should not have been too actively involved in politics, particularly in recent years. சமீப காலத்தில் அதாவது அவர் கவர்னராக நியமிக்கப்படக்கூடிய காலத்துக்கு சமீப காலம் வரைக்கும் அரசியலில் ஈடுபடாதவராக இருக்க வேண்டும். இது எதுவுமே இன்று வரை பின்பற்றப்படவில்லை. A politician from a ruling party at the union should not be appointed as governor in a state governed by another party or coalition. இது ஒரு ரெக்கமெண்டேஷன். எதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அது எதையுமே இன்று வரை பின்பற்றப்படவில்லை என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். இந்த சர்க்காரியா கமிஷனுக்கு அப்புறம் அந்த புஞ்சி கமிஷன் 2007 அது கொஞ்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான சென்ட்ரலுக்கு போர் பவர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வருது. 2007 அவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்கன்னா, தே வாண்ட் டு ஃபிக்ஸ் எ டேர்ம் ஆஃப் 5 years டு தி கவர்னர்ஸ் அண்ட் தேர் ரிமூவல் பை ப்ராசஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட். கவர்னருக்கு டேர்ம் 5 yearsன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி எப்படி பிரசிடெண்ட்டை பார்லிமெண்ட்லேயும் இம்பீச்மெண்ட் கொண்டு அவரை வெளியேற்றலாமோ அதுபோல் கவர்னர்களையும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இம்பீச்மெண்ட் கொண்டு வெளியேற்றமாக இருக்க வேண்டும். அது ஒரு ரெக்கமெண்டேஷன். தி கவர்னர் should have the right to sanction the prosecution of a minister against the advice of the council of ministers. ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர் மீது வழக்கு தொடர வேண்டும் என்றால் அவங்களுடைய அட்வைஸுக்கு முரணாக கூட அவர் கொடுக்கலாம் என்று சொல்கிறது. அதற்கு பின்னாடி call for the amendment of articles 355 and 356 to enable the center to bring specific trouble-torn areas under this rule for limited. இது ரொம்ப ஆபத்தானது. அதாவது இந்த எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தில் மட்டும் மத்திய ஆட்சியை கொண்டு வந்து விடலாம். ஏதாவது ஒரு ட்ரபிள் சம் என்று தெரிந்து கொண்டால் அந்த இடத்திலே மட்டும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நீங்கள் மத்திய அரசினுடைய ஆட்சியை கொண்டு வந்து கொள்ளலாம். அதே போல் மத்திய அரசினுடைய அந்த ஃபோர்ஸ் மத்திய அரசினுடைய படைகளை தேவையான இடத்தில் நிறுத்திக் கொள்ளலாம் என்று புச்சி கமிஷன் அது 2007 வந்தது. இவையெல்லாம் கமிஷன்களாக மத்திய மாநில உறவுகளை குறித்து வந்த பல கமிஷன்கள். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இதுக்கு சம்பந்தமாக இப்போதைய தமிழக முதல்வர் அதை போட்டிருக்க, அதை திரு வில்சன் அவர்களை அதை பற்றி சொல்லுவாங்க. ஆக மத்திய மாநில உறவுகள் எப்பொழுதுமே மாநிலத்திலும் மத்தியில் இருக்கக்கூடிய அரசும் ஒன்றிய அரசும் ஒரே ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பட்சத்திலே தான் நல்ல உறவு இருக்கிறதே தவிர எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களிலே அந்த உறவு இன்று வரை எப்பொழுதுமே சீராக இருப்பதில்லை என்பது வரலாற்று ரீதியாக உண்மையாக இன்று வரை தொடர்ந்து வருகிறது. அதுக்கப்புறம் இந்த 356 கலைச்சதை பற்றி ஒன்று சொல்லணும்னா, இந்த எஸ்ஆர் பொம்மை கேஸ் எல்லாருக்குமே தெரியும். எஸ்ஆர் பொம்மை கேஸில் தான் இந்த கவர்னர் பிரசிடென்ட் கவர்னர் ஆட்சியை பண்ணதை மிக அரிதான மிக பிரமாதமான தீர்ப்பு அந்த எஸ்ஆர் பொம்மை கேஸ். அதை தான் இன்னைக்கு வரைக்கும் நாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் தான் பவர் டு த பிரசிடென்ட் டு டிஸ்மிஸ் ஏ கவர்மெண்ட் இஸ் நாட் அப்சல்யூட் அப்படின்னு சொல்கிறாங்க. த பவர் ஆஃப் பிரசிடென்ட் டு டிஸ்மிஸ் ஏ கவர்மெண்ட் ஆஃப் எ ஸ்டேட் இஸ் நாட் அன் அப்சல்யூட் பவர். த பிரசிடென்ட் should use this power only after his proclamation of imposing of the president's rule has been approved by both houses of the parliament. பிரசிடென்ட் முடிவெடுத்ததை இரண்டு மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் ஒப்புதல் பெற்றால் தான் இம்போஸ் பண்ண முடியும். Then until then the president can only suspend the legislative assembly. In case of proclamation does not get the approval of both the houses, proclaim பண்ணிட்டு மாநிலங்களவை மக்களவையிலையும் போய் அந்த தீர்மானம் தோற்று போய்விட்டால் அந்த பிரசிடென்ட் ரூல் செல்லாது அப்படிங்கிறதையும், the Supreme Court also proclamation of important subject to judicial review.
356 யூஸ் பண்ணி பிரசிடென்ட் கலைத்தால் நீதிமன்றத்தை அணுகலாம் என்கிற தீர்ப்பு எஸ்ஆர் பொம்மை கேஸிலே வழங்கப்பட்டது. அதை தொடர்ந்து வந்தது அருணாச்சல பிரதேசத்தில் 2015 வந்தது. அதை தொடர்ந்து வந்த முக்கியமான தீர்ப்பாகும். இந்த தீர்ப்புகளுக்கு அடுத்து இப்போ சொன்ன மாதிரி இந்த சென்ட்ரல் ஸ்டேட் திரு ஜெகதீஷ் அவர்கள் வந்து நிறைய போயிடுச்சுன்னு சொன்னாங்க. இந்த 3 லிஸ்ட்டுகளில் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், அதாவது லிஸ்ட் 2 அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட் என்பது மத்திய அரசும் மாநில அரசு 2 பேருமே சட்டம் இயற்றலாம். அதில் லிஸ்ட் 1ங்கிறது யூனியன் லிஸ்ட்டில் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே உள்ள பவர். ஸ்டேட் லிஸ்ட்டுங்கிறது மாநிலங்களுக்கு உள்ள மட்டுமே உள்ள பவர். இவ்வாறு இருந்ததை இந்திரா காந்தி பிரதம மந்திரியாக இருந்தபோது 1976 அந்த 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக அதையும் நம்முடைய ஸ்டேட் லிஸ்ட் 2ல் இருந்ததை லிஸ்ட் 3க்கு கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு முக்கியமானவங்கள்லாம். அதனால தான் இன்றைக்கு நம்ம நீட்டில் கவலைப்படுவதற்கு காரணமே எஜுகேஷன் இஸ் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தது கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றப்பட்டது 42வது அமெண்ட்மெண்ட்டில். எஜுகேஷன், அப்புறம் ஃபாரஸ்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், கான்ஸ்டியூஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆல் கோர்ட்ஸ் எக்ஸப்ட் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ். இவை அனைத்தும் இங்கே இருந்து பறிக்கப்பட்டு லிஸ்டினுடைய மாநிலங்களுக்குடைய அதிகாரத்தில் இருந்தே பறிக்கப்பட்டு அவை கன்கரண்ட் லிஸ்ட். அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் போயிடுச்சுன்னா மத்திய அரசு ஒரு சட்டம் நிறைவேற்றி அதற்கு மாறுதலாக ரெப்புக்னன்சி வந்து மாநில அரசு ஒரு சட்டம் ஏற்றினா பழையபடி அது பிரசிடெண்ட்டை போய் அசென்ட் வாங்கணும். இந்த மாதிரியான நிலைமைகள் எல்லாம் வந்ததற்கு காரணம் என்னென்னா, மாநில கட்சிகள் அந்த காலத்தில் சுதந்திரம் அடைந்த போது காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் 2 கட்சிகளாக இருந்தது. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸாக இருந்த வரைக்கும் அது பிரச்சனை இல்லாமச்சு. ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில கட்சிகள் எழுச்சி பெற்று வந்த பிறகு மாநிலங்கள் வந்து தங்களுடைய சுயமரியாதையை கேட்கிற பொழுது இங்கே ஒன்றிய அரசுகள் எப்போதும் அதற்கு எதிராக இருக்கிற காரணத்தினால் அந்த மத்திய அல்லது மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவு என்பது சுமூக உறவு இல்லாமலே போய் கொண்டிருக்கிறது. அது தற்போது வந்து மிகவும் மோசமான நிலைமையிலே இருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டியது சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களிலே நாம் கோர்ட்டை தான் நாட வேண்டியிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டு தான் பல விஷயங்களிலே நமக்கு உரிமைகளை பெற்று தந்து கொண்டிருக்கிறது. அப்படி பல உரிமைகளை பெற்று கொண்டிருப்பதிலே முக்கிய பங்களிப்பவராக இருக்கக்கூடிய நமது தலைமை விருந்தினர் திரு வில்சன் அவர்களை பாராட்டு முகமாக இந்த விழாவை நாம் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறதுக்கு உதவியாக இருந்த எனது அனைத்து முக்கியமான ஜூனியர் வழக்கறிஞர்கள், நண்பர்கள், அனைத்து வழக்கறிஞர்கள், பார் கவுன்சில் மெம்பர் அசோக், எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். அனைவருடைய ஒத்துழைப்பின் பேரிலே இந்த விழாவை மிகச்சிறப்பாக நடத்தியதற்கு நீங்கள் அனைவரும் வந்திருந்ததற்கு மீண்டும் ஒருவருடைய நன்றியையும் கூறி என்னுடைய முன்னிலை உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்துக்களை கூறி தெளிவாகவும் அழகாகவும் விளக்கி சென்ற மூத்த வழக்கறிஞர் ஐயா அவர்களுக்கு எங்களது அன்பான நன்றிகள்.